புரட்டாதியில் பிறந்தவங்க இந்த குணத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னா அது என்ன குணங்க சார்? நன்மையும் பகுத்து பார்க்கும், தீமையும் பகுத்து பார்க்கும். அந்த மாதிரியான ஒரு நாட்டாமை தன்மையோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம். சரியான தீர்ப்பை சொல்கிறதோ இதெல்லாம் இந்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உண்டான ஒரு சரியான ஒரு வெளிப்பாடாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எக்காரணத்தை கொண்டு எதையுமே தொழில், வேலை, இந்த அமைப்புகள் எப்படி இருக்கும் சார்? தொழில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கல்வி கற்றுக்கக்கூடிய தொழில். அது தன்னுடைய அறிவை பயன்படுத்தி ஒரு தொழிலை விருத்தி பண்ணுறது. வாழ்க்கை துணை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நேர்மறையான தன்மையில் தான் இருப்பாங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிற கருத்துக்கும் அவங்க சொல்கிற கருத்துக்கும் சுத்தமாக ஒத்து போகாது. அதனால் பகலில் பார்த்திங்கன்னா பெரிய சண்டை சச்சரவாக இருக்கும். விவசாய நிலங்கள் அல்லது பண்ணை தொழில்கள், இந்த 2 விஷயங்களில் இவங்களுடைய முதலீடு இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு காலகாலமாக தொடர்ந்து பல தலைமுறைகளாக வருமானத்தை எல்லாம் பெருகக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். குறிப்பாக இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு இருக்குது பார்த்திங்களா, இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கான வெற்றி மேலே வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த கல்லீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்பை அதிக அளவில் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இதன் காரணமாக இவங்கள் உடல் ஆரோக்கியம் பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய வாழ்நாள் ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ பூரட்டாதி நட்சத்திரம். பொதுவாக பூரட்டாதியில் பிறந்தவங்க இந்த குணத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னா அது என்ன குணங்க சார்? புரட்டாதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய ஞானத்தையும் நியாய தர்மத்தையும் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய அந்த சின்னம் அல்லது அந்த குறியீடு எது அப்படின்னு பார்த்தோம்னா, கட்டில் பகுதியுடைய தலைமாட்டு 2 கால்களோ அல்லது இரட்டை தலை மனிதரையோ நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் அவங்களுடைய அதனுடைய குறியீடு. அப்படின்னா இந்த நியாய தர்மத்தை 2ஐயும் பகுத்து பார்க்கிறது. நன்மையும் பகுத்து பார்க்கும், தீமையும் பகுத்து பார்க்கும். அந்த மாதிரியான ஒரு நாட்டாமை தன்மையோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த நியாய தர்மம் பேசுகிறதோ அல்லது ஒரு விஷயத்தை சரியாக பரிந்துரைக்கிறதோ சரியான தீர்ப்பை சொல்கிறதோ இதெல்லாம் இந்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உண்டான ஒரு சரியான ஒரு வெளிப்பாடாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எக்காரணத்தை கொண்டு எதையுமே ஒரு நேர்மையான தன்மையோடு அணுகுவாங்க. சரியான தீர்ப்பை சொல்லக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பாங்க. இவர்களுக்கு உண்டான மரியாதையும் கௌரவமும் அந்தஸ்தும் இவர்களை தேடி வரும். அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பான விஷயம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய தொழில், வேலை, இந்த அமைப்புகள் எப்படி இருக்கும் சார்? புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுடைய தொழில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கல்வி கற்றுக்கக்கூடிய தொழில். அது தன்னுடைய அறிவை பயன்படுத்தி ஒரு தொழிலை விருத்தி பண்ணுறது அல்லது உலகம் போல பிரபலமை அடைகிறது. ஒரு சாதாரண ஒரு நபராக இருந்த நபர் ஒரு குறுகிய காலத்தில் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி மிகப்பெரிய ஆளுமையோடு செயல்படக்கூடிய பிரபலம் அடையக்கூடிய ஒரு தன்மை இந்த நட்சத்திரத்திற்கு உண்டு. புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொறுமையாக ஒரு விஷயத்தை கையாளுவாங்க. எதையுமே சரியாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு வலிமை இருக்கும். மனதளவில் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஸோ இது சார்ந்த தொழில்களில் இவருடைய வெளிப்பாடு ரொம்ப அற்புதமாக இருக்கும். உலகம் பூரா வியாபித்து நிற்கக்கூடிய ஒரு தன்மை இந்த புரட்டாதி நட்சத்திரத்திற்காரர்கள் உண்டு. இவர்களுடைய அறிவுரையும் ஆற்றலும் செய்யக்கூடிய அந்த ஐடியாக்களும் பார்த்திங்கன்னா புதுவிதமாக இருக்கும். மதிநுட்பத்தோடு செயல்படுவாங்க. அது சார்ந்த தொழில்களில் தன்னுடைய நிர்வாகத்திறனை மிக சிறப்பாக வெளிப்படுத்துவாங்க. பல இடங்களுக்கு சென்று சில விஷயங்களை எல்லாம் கற்றுக்கிட்டு வரக்கூடிய ஒரு தன்மையும் அதை மற்றவர்களுக்கு பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பெற்றவர்களாக இவங்க இருப்பாங்க. அறிவு தான் இவங்களுடைய மூலதனமாக இருக்கும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படின்னா அது என்ன விஷயங்கள்ங்க சார்? புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு இவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் மிக கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா இந்த கால நேரம் பார்க்காம உழைக்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள். அதனால் இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த மாட்டாங்க. காரணத்தை கொண்டு அந்த உழைப்பு, கடின உழைப்பு, போராட்டம், பல இடங்களுக்கு சுற்றி தெரியக்கூடிய ஒரு யோகம் இதெல்லாம் இருந்தாலுமே கூட இவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தலை அப்படின்னா பிற்காலத்தில் பெரிய தொந்தரவுகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். அதனால் அந்த உணவு பழக்க வழக்கமும் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் அந்த யோகா உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களை எல்லாம் முன்னெடுப்பது அவசியமானது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். மேலும் எந்த தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படக்கூடாது. இது இவர்களுக்கு இறையருள் கொடுத்துருக்கக்கூடிய கட்டளையாக நினைக்கணும். ஏன்னா இதில் மாட்டிட்டாங்கன்னா இவங்க நிச்சயமாக மீண்டு வரவே முடியாது. இதுதான் யதார்த்தமான. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் இதெல்லாம் எப்படி இருக்குங்க சார்? புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நேர்மறையான தன்மையில் தான் இருப்பாங்க.
சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிற கருத்துக்கும் அவங்க சொல்கிற கருத்துக்கும் சுத்தமாக ஒத்து போகாது. அதனால் பகலில் பார்த்திங்கன்னா பெரிய சண்டை சச்சரவாக இருக்கும். அதே சமயம் இரவு ஆயிடுச்சுன்னா கணவனும் மனைவியும் ஒரு தம்பதிகளாக வாழ்வதற்கு உண்டான யோகத்தை கொடுக்கும். காலையில் சண்டை, சாயந்தரம் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு இல்லற வாழ்க்கை இவங்க நிச்சயமாக பெறுவாங்க. சில நேரಕ್ಕೆ வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த பெண்களுக்கு மட்டும் திருமணம் வந்து தாமதமாக அமையும். இது ஒன்று மட்டும்தான் இங்கே நெகட்டிவான விஷயம். குழந்தை பாக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது. பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருமே இவருடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக வெகு சிறப்பான யோகம் மிக்கவர்களாக திகழ்வார்கள் அப்படிங்கிறதை நம்ம அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய கல்வி அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எந்த துறையிலேனாலும் அதில் ஒரு முன்னெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை வாய்ந்தவர்கள். குறிப்பாக இந்த எழுத்து இது சார்ந்த துறை, அது பத்திரிகை துறை அல்லது கலைத்துறையில் இந்த கவிதை எழுதுறது, கதை எழுதுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே தன்னுடைய கைகளால் செய்யக்கூடிய அத்தனை காரியங்கள்லேயும் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவாங்க. இவங்களுடைய ஞானம் எழுத்து வடிவில் கைகள் மூலமாக வெளிப்படும். இது வந்து பொதுமக்களை மிகப்பெரிய அளவில் கவர்ந்தெழுக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. மேலும் மிகச்சிறந்த அரசியல்வாதியாக திகழ்வாங்க. அரசியலில் வந்து கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அவங்க ஜாதகத்தில் வலுத்து நிற்கும். அவங்க வேறு நட்சத்திரம் ராசியாக இருந்தாலுமே கூட இந்த பூரட்டாதி நட்சத்திரம் நல்லா வலுத்து நிற்கும் பட்சத்தில் அந்த நியாய தர்மம் இதெல்லாம் மிக சிறப்பாக கடைபிடிப்பார்கள். மக்கள் செல்வாக்கு இதனால் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவு வந்துடும். அன்ன போஸ்ட்டில் ஜெயிச்சு மிகப்பெரிய தலைவர்களாக வந்தவர்களாக இந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதலீடுகள் அப்படிங்கிறது எந்த துறை சார்ந்து செய்தால் லாபம் அதிகரிக்கும் சார்? புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் முன்னெடுத்தார்களாகவே அந்த முதலீடுகளில் அபரிவிதமான விவசாயம் சம்பந்தப்பட்ட நிலங்கள், விவசாய நிலங்கள் அல்லது பண்ணை தொழில்கள், இந்த 2 விஷயங்களில் இவங்களுடைய முதலீடு இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு காலகாலமாக தொடர்ந்து பல தலைமுறைகளாக வருமானத்தை எல்லாம் பெருகக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதேமாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த விஷயங்களில் இவங்களுடைய கவனத்தை செலுத்தி அதில் முதலீடு பண்ணாங்கன்னா இவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய உச்சத்தை அடைவதற்குண்டான அத்தனை யோகமும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காலம் உண்டு. கல்வி நிறுவனங்களை நடத்துவதற்கும் அதில் முதலீடு செய்வதற்கும் சரியான நட்சத்திரமாகவும் இந்த புரட்டாதி நட்சத்திரம் அமைகிறது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நலத்தில் இந்த பிரச்சனை ஏற்படலாம் அப்படின்னா அது இதுவாக இருக்குங்க சார்? புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்களுக்கு உடல்நல பாதிப்புங்கிறது கல்லீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்பை தரும். இவங்க ஏதாவது தீய பழக்கம் அப்படி ஆட்பட்டுட்டாங்கன்னு வச்சுங்க, இந்த கல்லீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்பை அதிக அளவில் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இதன் காரணமாக இவங்கள் உடல் ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் பின்னடைவை சந்திக்கும். இதற்கெல்லாம் முறையான சித்த மருத்துவத்தை நாடுறது தான் மிக சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக இந்த புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கல்லீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு சந்திக்கவே கூடாது அப்படிங்கிறத கருத்தில் வச்சுக்கோங்க. குறிப்பாக இந்த காமாலை சம்மந்தப்பட்ட நோய்கள்னால பாதிச்சிட்டாங்கன்னா இவங்க அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. உடல் வந்து ஒத்துழைக்காது. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையெல்லாம் இவங்களுக்கு உண்டு. எனவே அந்த உள்ளுறுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கல்லீரல் அப்படிங்கிற ஒரு பாதிப்பை மட்டும் தவிர்ப்பதற்கு இவங்க வாழ்நாள் முழுவதும் கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். புரட்டாதி நட்சத்திரம் ஒரு கோயில் வழிபாடு செய்யணும் அப்படின்னா அது என்னவா இருக்குங்க சார்? புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்களுக்கு இறை வழிபாட்டில் அபரிவிதமான லாபங்களையும் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டகரமான யோக வாழ்வையும் தரக்கூடிய ஒரு இறை வழிபாடு உண்டென்றால் அது வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு. குறிப்பாக இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு இருக்குது பார்த்திங்களா, இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கான வெற்றி மேலே வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும். உடல் வலிமையும் மன வலிமையும் தன்னை சார்ந்திருப்பவர்கள் எல்லாத்தையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான யோக வாழ்வை தருவதற்குண்டான ஒரு சந்தர்ப்பத்தையும் இவர்களுக்கு இறையருள் கொடுத்துட்டே இருக்கும். அப்படின்னா அது ஆஞ்சநேயர் வழியிலிருந்து தான் நடக்கும். எதையுமே தாங்கக்கூடிய மன வலிமையை கொடுத்து, எதையும் தாங்கக்கூடிய உடல் வலிமையும் கொடுத்து ஆஞ்சநேயர் இவர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய வெற்றிகளை வாரி வழங்குவார். இவருக்கு வந்து வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது இந்த நட்சத்திரத்துக்காரர்கள், புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகலவிதமான சௌபாகியங்களையும் அனுப்பிப்பாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களே வாழ்நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோங்க சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களாக அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.